ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீனு. காலையில் எழுந்திரிச்சிட்டு அம்மாவுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு பல் தேய்ச்சிட்டு குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுதான் எங்கள் சாமி ரூமில் தான் எப்போவுமே என்னோடய யூனிஃபார்ம் மட்டும் காய போடுவோம். அப்போ தான் டஸ்ட்டு மாடியில் போட்டோன்னா டஸ்ட்டெல்லாம் ஒட்டிக்குங்கிறதுனால போட்டு குளிக்க போயிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு நான் பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன்னா வந்துட்டு அப்புறமா இந்த அழுக்கு துணியெல்லாம் அழுக்கு துணி பேஸ்கெட்டில் போட்டு காக்காய்க்கு சாப்பாடு வைப்பேன். டெய்லியுமே காக்காய்க்கு நாங்கள் வீட்டில் சாப்பாடு வச்சுட்டே இருப்போம். அதே மாதிரி மாடியில் தான் நாங்கள் வைப்போம். மாடியில் வச்சுட்டு வரேன். இந்த வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ சாப்பாடை சாப்பிட்லாம். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே போனேன், அம்மா ஈரமாக இருக்குது, தலைக்கு இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால தலைக்கு குளித்தேன். எங்களுக்கு சாட்டர்டேவும் ஸ்கூல் இருக்கும். அம்மா தலை ஈரமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தலையை தொட்டிட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவும். சரிம்மான்னு சரின்னு தட்டு எடுத்து வச்சுட்டு துண்டு பக்கத்தில் இருந்துச்சா, துண்டு எடுத்து மிஷினில் தான் துண்டு இருந்துச்சு. உட்காந்துட்டேன், ஈரமாக இருந்ததை மறந்துட்டு. அப்புறமா ஈரத்தை ஞாபகம் எடுத்துகிட்டு பக்கத்தில் துண்டு இருந்துச்சா எடுத்து தலையெல்லாம் துவட்டிட்டேன். நல்லா துவட்டிட்டு சாப்பிட்டுட்டேன். துவட்டினதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு தலை சீவி பவுடர் அடிக்கிற ப்ராசஸ்லாம் போயாச்சு. இன்றைக்கி என்னெல்லாம் தேக்க மாட்டேன். தலை சீவியாச்சு. தலை சீவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை சீவிக்கிட்டே இருந்துட்டு தலையை சீவினதுக்கப்புறம் பவுட்ரு அடிச்சுட்டு பவுட்ரு அடித்ததுக்கப்புறம் நான் எப்போவுமே திருநீர் தான் வைப்பேன். பவுட்ரை கழுத்துக்கு காதுக்கெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் நான் தொட்டு மட்டும்தான் வைப்பேன். அப்புறம் இந்த டவல் எடுத்து அப்படியே மூஞ்செல்லாம் தொடச்சிக்குவேன். அந்த பஞ்சில் பவுடர்லாம் இருக்குங்கிறதுனால திட்டா அடிக்குங்கிறதுனால டவல் எடுத்து அப்படியே மூஞ்சை தொடச்சிக்குவேன். எனக்குன்னு கர்ச்சீஃப் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் மூஞ்சை தொடச்சிட்டு அடுத்து தான் நாங்கள் திருநீர் காதுக்கு பின்னாலாம் தொடச்சிட்டு திருநீர் வைப்பேன். திருநீரை தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் வச்சுட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. லைட்டாக ஒரு 2-3 சொட்டு போட்டாலே போதும், 2-3 சொட்டு ஊற்றினாலே போதும். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் நல்லா கிளறிக்கிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பொட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷூசாக்ஸ் ப்ராசஸ்ஸு. பொட்டு கொஞ்சம் சரியில்லாமல் போனதுனால கொஞ்சம் லேட்டாக அழுத்தி வைக்கிற மாதிரி போணுச்சு. நல்லா வந்துச்சுன்னா நான் ஒரு டைம் தான் வைப்பேன். அப்புறம் பொட்டு வச்சுட்டேன். அடுத்து ஷூசாக்ஸ் போடணும். ஷூசாக்ஸில் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு சாக்ஸ் எல்லாம் எடுத்து உதறிட்டு போட்டேன் 2 கால்லையுமே. அப்படி ஷூ போட்டு இன்றைக்கி தான் எங்களுக்கு செகண்ட் எக்ஸாம், ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடி எக்ஸாம் இன்றைக்கி வைக்கிறேன்னாங்க. நேற்று தமிழ் வச்சுருந்தாங்க. எழுதிட்டேன், நல்லா கரெக்டாக எழுதிவிட்டேன். நேற்று மட்டும் எங்களுக்கு வேறு யூனிஃபார்ம் தருவாங்க. ஃப்ரைடேக்கு ஸ்போர்ட் யூனிஃபார்ம் தருவாங்க. ஷூலாம் போட்டுட்டேன். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் எப்படி ஹையர் செகண்டரிக்கு டை கட்டுறதுங்கிற வீடியோ அடுத்து நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷூக்கு லேஸ்லாம் கட்டிகிட்டு இருக்கிறேன். லேஸ் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டை நார்மலாக டையும் ஐடென்டிட்டியும் போடுறதே காமிக்கிறேன். டையையும் ஐடென்டிட்டியும் எங்கள் ஸ்கூலில் தந்துட்டாங்க. ஐடென்டிட்டிக்கு எங்கள் ஸ்கூலில் மட்டும் 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டையும் 50 rupees. நான் 2 டை வாங்கியிருக்கேன். ஒரு டை தான் வாரம் ஒன்றுன்னு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வாரத்துக்கு இந்த டை போட்டேன். போட்டு டையை கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த மிச்சம் கீழே எக்ஸ்ட்ராவாக வரும்ல, ஐடென்டிட்டி போட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவாக வரதை எடுத்து இந்த ட்ரெஸ்ஸு பட்டன் சைடு இருக்கும்ல, அதில் சொருவி விட்டுக்குவேன். அப்போ தான் நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இல்லாத மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். அப்புறம் என் சேனல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.